அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நாம் வரவேற்க வேண்டும். அதே நேரத்தில் தீய விஷயங்களை முழுக்க எதெல்லாம் குணாதிசயங்கள் ரீதியாக அல்லது பண்பாடுகள் ரீதியாக ஒழுக்க ரீதியாக எதெல்லாம் மனிதனுக்கும் மனித செயல்களுக்கும் மாற்றமாக இருக்கும். குறிப்பாக ஒரு சில தன்மைகள் அது இறைவனை மட்டுமே சாரும், அது இறைவனுக்கு மட்டுமே பொருந்தும். அது விஷயத்தில் நாம் என்ன செய்யணும்? ரொம்பவும் பேணுதலாக பயபக்தியோடு ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும்? முதல்ல முயற்சி செய்யணும். ஏன்னா நாம் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில பேச்சுக்கள், செயல்கள், அதில் என்ன வந்துடக்கூடாது அப்படின்னா பெருமை கலந்து விடக்கூடாது. ஒரு மனிதனுக்கு பெருமை கொள்வது எந்த வகையிலும் அது ஆகமானதல்ல. ஏன்னா பெருமையை அடிப்பதற்கு ஒரு விஷயம் நமக்கு முதல்ல ஒரு விஷயத்தை உருவாக்கணும். என்ன அப்படின்னா, இறைவன் பெருமை அடிக்கலாம். ஏன்னா இந்த உலகத்திலேயே லாஸ்ட் வரைக்கும் நித்திய ஜீவனாக இருக்கிற, உயிரோடு இருக்கிற, எல்லா காலத்திலும் தரிப்பட்டு இருப்பது இறைவன் மட்டும்தான். அப்போ இறைவன் என்ன செய்யலாம்? பெருமடிக்கலாம். மனிதனுடைய வாழ்க்கையும் சரி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தவணையும் சரி, ஒரு சொற்ப காலம். ஸோ அவனுக்கு பெருமை என்பது ஆகாது. அதனால தான் சொல்லு செயல் எல்லாத்திலையும் என்ன வந்துடக்கூடாது? அந்த பெருமையினுடைய ஒரு அணு அளவு, வித்தளவு கூட என்ன செஞ்சிடக்கூடாது? நம்முடைய உள்ளத்தில் பெருமை வந்துடக்கூடாது. ஏன்னா பெருமை யாருடைய உள்ளத்தில் வருதோ அவங்க என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்துக்குள்ளே நுழைவதில்லை, அதோடைய வாடையை கூட நுகர முடியாது என்பதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. அன்பானவர்களே, எது ஆணவம்? குர்ஆனில் நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே பெருமையாக நீங்கள் நடக்காதீர்கள். நடையில் கூட என்ன இருக்கு? பெருமை இருக்கு. ஒரு விதமாக அப்படியே ஸ்டைல் காட்டுறான், பந்தா காட்டுறான் அப்படிங்கிற ரீதியில் என்ன செய்கிறது? நடப்பது. இது ஒரு வகையில் பெருமை தான். அப்போ பெருமை என்பது அது இறைவனை மட்டுமே சாருமே ஒழிய மனிதனுக்கு அது சொல்லப்போனால் அது ஆபத்தை அவனுக்கு தேடித்தரும். பெருமையாக பேசுறது, பெருமையாக எல்லாம் முன்னாடி நான் தான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெருமையாக பெற்றிக்கொள்வது என்பது அது அவனுக்கு என்ன செய்ய, அவனுக்கு ஒரு விதமான முடிவை தேடிக்கொள்வதற்கு அது சமமாகும். குர்ஆன்ல நிறைய இடங்கள் சொல்லுவாங்களாம், இன்னக தஹரிக்குல் அர்ல வலன் தபுலுகுல் ஜிபால தூலா, மலை அளவுக்கு நீ உயர்ந்து விட முடியாது, பூமியை பிளந்து விடவும் முடியாது என்று அல்லாஹ் கூறுவான். அதே போல நல்ல அடியார்களுடைய தன்மை என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய நடை உடை பாவனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் வேற ஒரு இடத்துல சொல்றான். வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன ஃபில் அர்தி ஹௌனா வைதா ஹாத்தபும் ஜாஹிலூன காலு சலாமா. இறைவனுடைய அடியார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் பூமியில் நடக்கும்போது பணிவாக நடப்பார்கள். ஒழுக்கம் முக்கியம், பணிவு முக்கியம். அதனால்தான் ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள். அதே நேரத்தில் ஏதாவது அறிவீனர்கள், மடையர்கள் அவரிடத்தில் தர்க்கம் செய்தால், வாதம் செய்தால், அவரிடத்தில் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று கூறி அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்வார்கள். இதுதான் ரஹ்மானுடைய அடியார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஆணவம்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் ஆணவத்தில் அப்படி இப்படின்னு ஏதோ பேசுகிறாங்க இல்லையா, செய்கிறாங்க இல்லையா? எது ஆணவம் அப்படின்னா, உண்மையை மறுத்து பேசுவதும் பிறரை இழிவாக எண்ணுவதும் தான் ஆணவம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள்.
ஆகையினால் நமக்கு ஆணவம் அப்படிங்கிறது வரக்கூடாது. பெருமை அப்படிங்கிறது நமக்கு அது என்ன இல்லை, அது அழகானதல்ல. அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே. இந்த உலகத்தில் வஸ்துக்கள் அனைத்துமே சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். அப்போ பெருமையும் அது அவனுக்கு மட்டும்தான். அது அழகும் அவனை மட்டும்தான் அது சேரும். ஆகையினால் எல்லாம் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பெருமை என்கிற தீய குணத்தை விட்டு நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. இறை பொருத்தத்தை அடைவதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக, கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.